இந்த பாண்ட்லயும் பாத்தீங்கன்னா செக்யூர்டு பாண்ட், அன்செக்யூர்டு பாண்டுன்ட்டு 2 கேட்டகரி இருக்கு. அன்செக்யூர்டு பாண்டு அதுல நீங்க பணம் நம்ம கடன் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் இன்கேஸ் நம்ம கம்பெனி வந்து டீஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் திவால் ஆயிடுச்சுன்னா அவங்களோட அசெட் எல்லாம் வித்து கடன் கொடுத்தவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த செட்டில்மெண்ட் பீரியடுக்கு வந்து அவங்களுக்கு அன்செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்கிறது ரேர் ரிஸ்க். அதே செக்யூர்டு பாண்டுனா அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான். இப்போ ஒரு கம்பெனி டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அவங்களோட அசெட்டை வித்து யாருக்கு பணம் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்னா செக்யூர்டு பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு, செக்யூர்டா அந்த கேட்டகரியில இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இந்த இது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஈக்விட்டிஸ்ல ஒரு கம்பெனியோடைய ஈக்விட்டிஸ் ஹோல்டு பண்றதுக்கும் பாண்ட்ஸ்ல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஈக்விட்டி ஹோல்டு இப்ப ஈடல்விஸோடைய ஈக்விட்டிஸே ஹோல்டு பண்ணியிருந்தோம்னு வைங்களேன். இப்ப இன்கேஸ் கம்பெனி டிஃபால்ட் ஆயிருந்ததுன்னா ஈக்விட்டி ஹோல்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. அதே பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கேபிட்டல் வந்து ப்ரொடக்ஷனா இருக்கும். இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இவங்க விட்டுருக்கிற ஐபிஓ பாத்தீங்கன்னா டெனர்ஸ் பாத்தீங்கன்னா 24 மந்த், 36 மந்த், 60 மந்த், 120 மந்த். இது எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல அலாட் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஐபிஓ ஓப்பன் ஆயிட்டு அந்த ஒரு இவங்க இப்போ பாத்தீங்கன்னா 400 crores ரைஸ் பண்றாங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அந்த 400 crore-க்குள்ள. இப்ப மினிமம் பாத்தீங்கன்னா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களா, இந்த ஒரு 10,000 10,000 10,000 அப்படியே ஆட் பண்ணிட்டே போறப்ப 400 கோடி முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அந்த 400 கோடிக்குள்ள யாரெல்லாம் அப்ளிகேஷன் அவங்களுக்கு தான் வந்து அந்த அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சீரீஸ்ல அவங்க வந்து கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்ப ரீபேமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல ஆனுவலாவும் ரீபேமெண்ட் பண்ணுவாங்க, குமுலேட்டிவாவும். இப்ப பாத்தீங்கன்னா 24 மந்த்ல வந்து 2 வருஷமா, அது 2 வருஷமா வருஷமும் வாங்கிக்கலாம். குமுலேட்டிவா இல்ல நான் 2 வருஷம் கழிச்சும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தா போதும் அப்படின்னாலும் அந்த இந்த கேட்டகரியில நம்ம புக் பண்ணணும், அதாவது அப்ளை பண்ணணும் ஐபிஓ. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 24 மந்த்ல 2 கேட்டகரி இருக்கு, ஆனுவல், குமுலேட்டிவ். 36 மந்த்ல மந்த்லிலையும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வாங்கிக்கலாம், இயர்லி 9.27. இந்த எஃபெக்டிவ் ஈல்டுங்கிறது வந்து மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் வச்சுக்கணும். இந்த பாண்டை மந்த்லியில பே அவுட்டுக்கு வந்து 9.27. இதே 36ல வந்து ஆனுவலி குமுலேட்டிவ் இருக்கு. 60 மந்த்ல